தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திமுக கூட்டணியில் 6 தொகுதிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். 5 தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து நாளை மாநில செயற்குழுவை கூட்டி முடிவெடுக்கப்பட எனும் பே. சண்முகம் பேட்டி. மாநில குழு அனுமதி எங்களுக்கு ஒப்புதல் தருவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. 5 என்பதை இப்போது நாங்கள் உடனடியாக ஒரு முடிவுக்கு வருவது சிரமம் என்பதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். முதலமைச்சருடைய கருத்தை கட்சியினுடைய மாநில செயற்குழுவில் விவாதித்து அதனுடைய முடிவு என்ன என்பதை நாங்கள் உரிய முறையில் தலைவருக்கு செய்திகள் அனுப்புகிறோம் என்பதை சொல்லியிருக்கிறோம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்துதான் 2026 தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். வேறு எந்தவிதமான முடிவையும் நாங்கள் எடுக்க மாட்டோம் எனவும் பே. சண்முகம் திட்டவட்டம். கூட்டணியில் இருந்துதான் 2026 சட்டப்பேரவை தேர்தலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சந்திக்கும். அது தொகுதி நம்பர்ன்றது தொகுதிக்காக எங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது என்று அதற்கான போராட்டத்தை நாங்கள் நடத்துவது என்பது வேறு. அதற்காக வேறு விதமான முடிவுகள் எதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செல்லாது. அப்படிப்பட்ட எந்த நேரத்திலும் அப்படி ஒரு முடிவுக்கு நாங்கள் போனது கிடையாது. திமுக கூட்டணியில் இருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி விலகுவதாக அக்கட்சியின் தலைவர் வேல்முருகன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தாங்கள் முன்வைத்த கோரிக்கைகளை திமுக அரசு பொருட்படுத்தாமல் புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டு. முடிவுக்கிணங்க அவர்கள் அனைவரும் சேர்ந்து எனக்கு அளித்த அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒருபோதும் இணையாது என வேல்முருகன் திட்டவட்டம். 234 தொகுதிகளிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து களம் காண்பதாகவும் அறிவிப்பு. அப்படியெல்லாம் எங்களோட நோக்கமே இல்லை. இந்த நாட்டை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மக்களை கூறு போடுகின்ற பாரதிய ஜனதா என்கிற அந்த என்டிஏ தலைமையிலான கூட்டணியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இடம்பெறாது என்பதை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் நாளை சென்னை வரவுள்ளதாக தகவல். அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் தொடங்கும் எனவும் தகவல். தாவேக தலைவர் விஜயை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்க பாஜக தயாராக இருந்தது. விஜய் மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததால்தான் ஜனநாயகன் முடக்கப்பட்டுள்ளதாகவும் ஆதவர்ஜுனா பேச்சு. அவர் நினைச்சிருந்தா என்ன கூட்டணி உருவாக்கி இருக்க முடியும் தெரியுமா? மதசார்பற்ற தலைமையிலிருந்து வெளியே வந்திருந்தா இன்னைக்கு அவர் முதலமைச்சர் சொல்றதுக்கு டெல்லி கூட ரெடி. அதையெல்லாம் தூக்கி போட்டார் அவரு. எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் உறுதியாக மதசார்பற்ற கொள்கையில் உறுதியாக இருந்ததனால்தான் தன்னுடைய மகனுடைய ரெட்ஜைனுடைய படம், தன்னுடைய பேரன் இந்த நிதியோட படம் 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் ஜனநாயகம் முடக்கப்பட்டது. அதிமுகவுடன் கூட்டணிக்கு செல்லவில்லை என்றவுடன் கரூரில் ஷூட்டிங் நடத்தியதாக பிரச்சாரம் மேற்கொள்வதாக ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. எவ்வளவு கேவலமான கொடூரமான மனநிலை இருந்தால் இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவார்கள் எனவும் காட்டம். போலன்னு சொன்னோன்னே 2 நாளுக்கு முன்னாடி அதிமுக பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும்? சொல்லுங்க. அவங்க தான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. டெல்லி என்று சொன்னாலே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நடுக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். டெல்லினாலே ஒரு நடுக்கம். டெல்லினாலே இங்க கில்லியா நடந்துகிட்டு இருக்காரு முதலமைச்சர். ஏன் அப்படின்னு தெரியல.
2026 தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் சசிகலா கூட்டணியை விரும்பாத ராமதாஸ் தரப்பு முக்கிய நிர்வாகிகள் வருத்தத்தில் இருக்கிறேன் என்பது உண்மை. ஆனால் திமுகவில் இணையும் எண்ணம் இல்லை என பாமக எம்எல்ஏ அருள் திட்டவட்டம். எந்த பொறுப்பும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலில் எப்படி செயல்பட முடியும் என சரத்குமார் கேள்வி. வாக்குறுதியை அண்ணாமலை நிறைவேற்றவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தேர்தல் களத்தில் பணிபுரிவதற்கு பொறுப்புகள் இல்லாவிட்டால் எப்படி செயல்பட முடியும் என்ற ஆதங்கத்தை இன்னைக்கு எல்லாம் வெளிப்படுத்தாங்க. இதுவரை எனக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு முக்கியமாக பொறுப்புகள் வழங்கப்படவில்லை என்ற ஆதங்கம் அனைவருக்கும் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால் எனக்கும் இருக்கு. ஒரு பொறுப்பு இருந்தால் தான் என்னால் செயல்பட முடியும். நான் யாருன்னு கேட்டால் ஒரு காரியகர்த்தாவை போயிட்டு எல்லா இடத்துலையும் போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் வி.கே. சசிகலா திடீர் மும்பை பயணம். தாவேக தலைவர் விஜய் ஏற்கனவே மும்பையில் முகாமிட்டுள்ள நிலையில் வி.கே. சசிகலாவும் மும்பை பயணம். வி.கே. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் விருப்ப மனு பெறுவதற்கான அவகாசம் நீட்டிப்பு. இன்றுடன் கால அவகாசம் நிறைவடைய இருந்த நிலையில் திங்கட்கிழமை மாலை வரை விண்ணப்பங்களை வழங்கலாம் என அறிவிப்பு. அதிமுக தலைமை அலுவலகத்தில் எம்பி தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையின் குழுவில் முதல் ஆலோசனைக் கூட்டம். பரப்புரை வியூகங்கள், சுற்றுப்பயண திட்டங்கள் உள்ளிட்டவை குறித்து முக்கிய ஆலோசனை. எலும்பில்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் என்பதற்கு ஓ பன்னீர்செல்வம் ஒரு உதாரணம் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாடல். டீ கடைக்காரரை 3 முறை முதலமைச்சராகவும் பல துறைகளுக்கு அமைச்சராகவும் ஆக்கிய இயக்கம் அதிமுக எனவும் பேட்டி. ஒரு சாதாரண டீ கடைக்காரரை முதலமைச்சராக்கி 3 முறை முதலமைச்சராக்கி சட்டமன்ற உறுப்பினராக்கி பல துறைக்கு அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த கட்சிக்கு இன்னைக்கு அழிந்துரும் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த வாய் வருதுன்னா இந்த எலும்பில்லாத நாக்கு எப்படினாலும் பேசுன்றதுக்கு ஓபிஎஸும் ஒரு உதாரணமாக ஆயிட்டா இருப்பாருங்க. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி போட்டியிடவில்லை என தகவல். பொன்முடி வெற்றி பெற்ற திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட அவரது மகன் கௌதம் சிகாமணி விருப்ப மனு. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் நிறைவு. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இன்று தொகுதி பங்கீடு இறுதியாகும் என தகவல். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினுடன் புதுச்சேரி திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி உடன்பாடு இதுவரை எட்டப்படாத நிலையில் முக்கிய ஆலோசனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சந்திப்பு. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முக்கிய ஆலோசனை. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கருடன் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் முக்கிய ஆலோசனை. திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் ஆலோசனை பின் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. உப்பளம் தொகுதியில் அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதியில் காந்தி ஆகியோர் போட்டி. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளராக அருள்முருகன் போட்டி. நேற்று 9 வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் ஒருவரை அறிவித்தது அக்கட்சி தலைமை.
புதுச்சேரி மாநில முன்னாள் அமைச்சர் சாய் சரவணன் பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசுடு தொகுதியில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்காததால் அதிருப்தி. சிவகங்கை அருகே உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 4 கோடியே 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி நடவடிக்கை. பரமக்குடியில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட 81 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 75 சவரன் தங்க நகைகள் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளை பரமக்குடி சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைத்த தேர்தல் பறக்கும் படையினர். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு பள்ளி கொலை வழக்கில் நியாயம் கிடைக்கும் வகையில் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தரப்படும். மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்த பின்னர் MP கனிமொழி பேட்டி. அந்த குற்றவாளிக்கு வாங்கி தருவதற்கு எல்லா முயற்சிகளும் செய்யப்படும் என்ற உறுதியை அவர்களுக்கு தந்தது. மீன் கழிவு நிறுவனங்களை மூடாவிட்டால் தேர்தல் புறக்கணிப்பு. தூத்துக்குடி பொட்டலூர் அணி கிராம மக்கள் முடிவு. மூலப்பொருட்கள் விலை உயர்வு காரணமாக துணி துவைக்கும் சோப்பு, லிக்யூட், வாஷிங் பவுடர் விலை உயர்கிறது. தமிழ்நாடு சிறு தொழில் சோப்பு டிடர்ஜென்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவிப்பு. இருபத்தி 7 தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சாம்சங் நிறுவன பணியாளர்கள் சாலை மறியல் போராட்டம். கோரிக்கையை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றிய காவல்துறையினர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே நிலத்தகராறில் முதியோர் தம்பதி மீது திமுக நிர்வாகி குடும்பத்தினர் கொலைவெறி தாக்குதல். கம்பு கட்டைகளால் சிரமாரியாக தாக்கும் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பு. சென்னை மேடவாக்கத்தில் தனியார் உணவகத்தில் உணவுடன் சேர்த்து கேஸ் சர்வீஸ் சார்ஜ் வசூலிக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. பெங்களூருவில் முக்கிய சாலைகளில் தெருவோர வியாபாரிகளுக்கு தடை என துணை முதலமைச்சர் சிவக்குமார் அறிவிப்பு. பாதசாரிகளின் நடமாட்டத்தை எளிதாக்கவும் போக்குவரத்து நெரிசலை ஒழுங்குபடுத்தவும் நடவடிக்கை. மத்திய கிழக்கு போர் எதிரொலியால் அமெரிக்காவிலிருந்து LPG இறக்குமதி செய்ய தொடங்கியது இந்தியா. அமெரிக்காவின் டெக்சாஸ் நகரிலிருந்து மங்களூர் துறைமுகத்தை வந்தடைந்தது LPG ஏற்றி வந்த சரக்கு கப்பல். கர்நாடக மாநிலம் மங்களூரு துறைமுகத்திற்கு கச்சா எண்ணெயுடன் வருகை தந்தது ரஷ்யாவின் அக்குவா டைட்டன் எண்ணெய் கப்பல். ஒரு மாதத்திற்கு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய அமெரிக்கா விலக்கு அளித்த நிலையில் சீனாவிற்கு சென்று கொண்டிருந்த கப்பல் இந்தியா வருகை. கடந்த 2003ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் நதிமார் கிராமத்தில் லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாதிகளால் காஷ்மீரி பண்டிட்கள் 24 பேர் கொல்லப்பட்டதன் எதிரொலி. நாளை நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டை. பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் பகவந்த் மான் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். அமிர்தசரஸில் தற்கொலை செய்து கொண்ட அரசு அதிகாரியின் குடும்பத்திற்கு நியாயம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்ததால் பரபரப்பு.
இமாச்சல் மாநிலம் மாண்டி மாவட்டத்தில் உள்ள மலைப் பிரதேசத்தில் கடுமையான நிலச்சரிவு. கனமழை காரணமாக பிரம்மாண்ட பாறைகள் உருண்டு விழுந்ததால் சாலை போக்குவரத்து பாதிப்பு. கடந்த 2013ஆம் ஆண்டிற்கு பிறகான உயிரிழப்புகள் குறித்த உலக அளவிலான தீவிரவாத குறியீட்டில் முதலிடம் பிடித்தது பாகிஸ்தான். சுமார் 163 நாடுகளில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல்கள் நிகழ்வுகள் குறித்து பொருளாதாரம் மற்றும் அமைதிக்கான நிறுவனம் மேற்கொண்ட மதிப்பீட்டில் அதிர்ச்சி தகவல். வளைகுடா நாட்டின் கடல் பகுதியில் விபத்தில் சிக்கிய கத்தார் ராணுவ ஹெலிகாப்டர். தொழில்நுட்ப கோளாறால் நிகழ்ந்த விபத்தில் 6 பேர் உயிரிழப்பு, ஒருவர் மாயமானதாக கத்தார் அரசு தகவல். இஸ்ரேலின் திமோனா மற்றும் அரத் நகரங்களில் ஈரான் அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல். 2 இடங்களிலும் கடும் சேதம் ஏற்பட்ட நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஹார்மூஸ் நீரிணையை 48 மணி நேரத்திற்குள் முழுமையாக திறக்க வேண்டும். இல்லையெனில் ஈரானின் பல மின் நிலையங்கள் அமெரிக்கா தாக்கி முற்றிலும் அழித்துவிடும் என அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. அமெரிக்காவிற்கு தொடர்புடைய எரிசக்தி நிலையங்கள் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும். அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஈரான் எச்சரிக்கை. அமெரிக்காவின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தயார் என கியூபா அதிபர் மிகெல் டியாஸ் கனோல் சவால். கியூபாவை தாக்கவோ அமெரிக்காவோ முயன்றால் கடுமையான பதிலடி தரப்படும் எனவும் எச்சரிக்கை. உள்நாட்டு பாதுகாப்பு துறைக்கு நிதி ஒதுக்கப்பட்டதால் விமான நிலையங்களில் உள்ள பாதுகாப்பு ஊழியர்களுக்கு பிப்ரவரி மாதம் சம்பளம் வழங்காத அமெரிக்க அரசு. போக்குவரத்து பாதுகாப்பு முகமையில் உள்ள சுமார் 65,000 ஊழியர்களுக்கு ஆண்டிற்கு 300 கோடி வரை சம்பளம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் அதை வழங்க தயார் என எலான் மஸ்க் தகவல்.